So first question, chapter 3 la first question போலாமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The magnetic field at the center O of the following current loop is, இதான் question. So for a circular loop, question என்ன? For a circular loop, B is equal to mu naught I by 2R. என்ன direction? So current in the direction of flow ஆகுது. உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. You are going to use the right hand thumb rule. என்ன ஆகும்? கரண்ட்டோட டைரெக்ஷனில் உங்களோட 4 ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணிக்கோங்க. கேர்ள் பண்ணிங்கன்னா clockwise டைரெக்ஷனில் கேர்ள் பண்ணிங்கன்னா உங்கள் thumb is directed into the plane of the screen. நீங்கள் எந்த ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கீங்களோ அந்த ஸ்க்ரீன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? அப்படி உள்ளே போகிற மாதிரி இருந்தால் என்ன டைரெக்ஷன் போடணும்? க்ராஸ் போடணும். இதே இது ஆன்டி கிளாக்வைஸில் கரண்ட் போச்சுன்னா அப்படி ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் தம்பு எப்படி இருக்கும்? உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அப்படி இருந்தால் என்ன மீனிங்? அவுட் ஆஃப் தி ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இங்கே நம்மளுக்கு இப்போ கிளாக் வைஸுங்கிறதுனால இது என்ன டைரெக்ஷன் போட போகிறோம்? இன்டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர். திஸ் இஸ் ஃபார் அ சர்க்குலர் லூப். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது செமி சர்க்குலர் லூப். அப்போ என்ன போட்டுருவீங்க? ஃபார் அ செமி சர்க்குலர் லூப், B semicircular loop is equal to half of circular loop. அப்படிதானா? So this is 1 by 2 mu naught I by 2R. அப்போ என்ன ஆகும்? B of the semicircular loop is equal to mu naught I by 4R. Direction என்ன? Into the plane of the paper. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே? ஸோ எந்த ஆப்ஷன்? மியூ நாட் ஐ பை 4R. இங்கே ஆர் வந்து ஸ்மால் ஆர் போட்டுக்கோங்க. இஃப் நான் இங்கே கேபிட்டல் ஆர்னு வச்சுட்டோன்னா கேபிட்டல் ஆர்னு வரும். ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகே, ரைட். An electron moves in a straight line inside a charged parallel plate capacitor of uniform charge density sigma. The time taken by the electron to cross the parallel plate capacitor undeflected. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க? undeflected. டிஃப்ளெக்ட் ஆகாமல் வெளியில் போகணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? when the plate of the capacitor are kept under constant magnetic field of induction B. அப்போ உனக்கு கீவேர்டு என்ன? undeflectedனு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த parallel plate capacitor லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஸ்மால் l is the length of the parallel plate capacitor. இந்த பிளேட்டோட லென்த் எல்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ண உடனே இங்கே என்ன பார்க்கணுன்னா, திஸ் இஸ் தி பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட். நமக்கு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல, இது பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட், இது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து எங்கே இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, இதே இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பெர்பெண்டிகுலர். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிராஸ் போட்டால் என்ன சொன்னோம் லாஸ்ட் ப்ராப்ளம்லே? இன்டு தி ஃபீல்ட் ஆஃப் தி பேப்பர், உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படி தானே? ஸோ உள்ளே போகுது அப்படின்னா இந்த பாயிண்டில் இருந்து எலக்ட்ரான் உள்ளே வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரெக்ஷனில் இந்த எலக்ட்ரானை டிஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் என்னோட எலக்ட்ரான். இது இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி, சம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கோ. அதே நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேறு டாமினேஷன் இருக்கும். அப்போது இது ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இழுக்கும்போது இது என்னாகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். எந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியோ அதை பேஸ் பண்ணி இட் வில் பி ஐதர் டிஃப்ளெக்டட் அப்வர்ட் ஆர் டிஃப்ளெக்டட் டவுன்வர்ட். இதை தான் அந்த வெலாசிட்டி செலக்டர்னு ஒன்று படிச்சிருப்போம்ல, அதில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கொஷினில் என்ன சொல்கிறாங்க? இட் ஹாஸ் டு மூவ் அன்டிஃப்ளெக்டட். அப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டோட எஃபெக்டும் கேன்சல் ஆகணும். எப்படி கேன்சல் ஆகும்? அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் சாப்டரில்? பிட்வீன் டூ சார்ஜ் பிளேட்ஸ் E is equal to sigma by epsilon naught. The electric field between the plates of a parallel plate capacitor with uniform charge density sigma என்ன கொடுத்துருக்காங்க? E is equal to sigma by epsilon naught. ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? E electron into E vector. What is the magnitude of the electrostatic force?
is equal to E into E. In the electron movement in the parallel plate capacitor, it is kept under a constant magnetic field. அப்போ அங்கே என்ன இருக்கும்? ஒரு magnetic force இருக்கும். Fm is equal to என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? E into V cross B. V cross B ன்னு தெரியும். V cross B னா என்ன போட்டுருவோம்? E into VB sin theta ன்னு தெரியும். சரியா? இப்போ பாருங்களேன். V இந்த டைரக்ஷனில் போகுது. எலக்ட்ரானோட மூமெண்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். இதுதான் வெலாசிட்டி. ஸோ இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர் இப்படி கிராஸ் போட்டுறோன்னா என்ன? இந்த பாயிண்டில் தெர் இஸ் அ லைன் இன்டு தி ஸ்க்ரீன். அப்போது இதை உனக்கு இன்னொரு டைமென்ஷனில் காமிக்கணும்னா இப்படி இருக்குது. தி ஆங்கிள் பிட்வீன் தெம், இது வேறு ஆக்சஸ். சரியா? ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 90 டிகிரி. அப்போது இது என்ன ஆயிடுது? EVBன்னு ஆயிடுது. ஓகே. So what is the magnitude of magnetic force? EV into B. So for the beam to be undeflected, beam deflect ஆகாம வெளியில போகணும் அப்படின்னா, undeflectedனா ரெண்டோட magnitude எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போ என்ன போட்டுடலாம்? E into E is equal to E into V into B. E cancel பண்ணிடலாமா? V is equal to என்ன? E by B. Again, இதுதான் velocity selectorல பார்த்துருப்போம். ஏதோ ஒரு particular velocityல if you want to have a beam of electron, ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற magnetic field electric field சேஞ்ச் பண்ணி you can get a velocity. ஓகே. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது time taken. Time taken is equal to என்னன்னு சொல்லணும்? எவ்வளோ distance கவர் பண்ணணும்? Divided by velocity. Because velocity is equal to distance by time, so time is equal to distance by velocity. எவ்வளோ distance அது மூவ் ஆகணும்? L distance. So this is equal to L by velocity என்ன? E by B. E என்னன்னு சொல்லியிருக்கோம்? Sigma by epsilon naught into B. அப்போ B என்ன போட்டுக்கலாம்? L by sigma by epsilon naught B. Epsilon naught B மேலே போயிடுச்சு அப்படின்னா time taken T is equal to epsilon naught into L into B by sigma. இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும். ஓகே. இதே ப்ராப்ளமில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். length of the plate, field strength, charge density, epsilon naught value தெரியும் அப்படின்னா டைரெக்டாக டைம் கொடுத்துடலாம். ஸோ தி ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் போக போகிறோம்? ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. A particle having mass m, charge q, accelerated through a potential difference v. Find the force experienced when it is kept under perpendicular magnetic field B vector. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Mass of the particle is given as m kilogram. Okay. Charge of the particle is equal to q coulomb. So it is accelerated through a potential difference of V voltage. Okay. You are asked to find the force experienced in the presence of a magnetic field which is kept perpendicular. Okay. So when the electron is accelerated, when you accelerate an electron, its velocity increases. Okay. So the kinetic, if velocity increases, kinetic energy increases. So there is a change in kinetic energy. From work energy theorem, work done is equal to change in kinetic energy. Okay. So what is work done is equal to Q into voltage V. Okay. But what is the formula for kinetic energy? Kinetic energy is equal to half mv square. I use small v for velocity, capital V for voltage. Is that right? Okay. So this much energy, potential, is converted into kinetic energy. So
you can write it as Q capital V is equal to half m small v square. Okay, so v square is equal to 2qv by m. V is equal to velocity, V is equal to root of capital V by m. Again, the magnetic force Fm is equal to Q into V cross P. So you are accelerating a particle, it is moving with some velocity V and it is kept under a perpendicular magnetic field. So the angle between velocity and magnetic field B is 90 degree. Okay, so Q into VB sine 90, which is equal to QV into B. So V is equal to root of 2q capital V by m. Substituting for V in this equation, Fm is equal to QB into root of 2q capital V by m. இப்போ வெளியில் இருக்க Qவும் Bயும் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். root of q square B square into 2qv by m. Already q square இருக்கு. So this is root of 2q cube B square capital V by m. This is Fm is equal to, in the option, root of 2q cube B square V by m. Option D, not D. C, option C. So question number 4, a circular coil of radius 5 centimeter and 50 turns carries a current of 3 amperes. The magnetic dipole moment of the coil is nearly what? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? What is given? Radius R is equal to 5 centimeter. So this is equal to 5 into 10 power minus 2 meter. Number of turns capital N is equal to 50 turns. Okay, and current I is equal to 3 ampere. These are given data. You are asked to find என்ன கேட்டிருக்காங்க? What is the magnetic dipole moment? Magnetic dipole moment என்ன? PM என்னன்னு கேட்குறாங்க. The magnetic dipole moment of the coil is என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பார் மேக்னட்டோட ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு கரண்ட் கேரியிங் லூப்புக்கு கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணும்போது வாட் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏன்னு கண்டுபிடிச்சோம் ஃபார் 1 டர்ன். இஃப் தெர் ஆர் n டர்ன்ஸ் என்ன போட்டுருவோம்? ஐஏ இன்ட்டு என்னன்னு போட்டுருவோம். ஓகே, ஸோ ஐ என்னன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஐ? நம்ம கம்பேரிசனில் வந்தது பிஎம் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் தி ஏரியான்னு படித்தோம் அப்படிதான். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 amps. வாட் இஸ் ஏரியா? சர்க்குலர் காயில். அப்போ ஏரியா என்னது? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். பை ஆர் என்ன? 5 into 10 power minus 2 the whole square into number of turns 50. So this is 3 into pi into 0.05 square into 50. So it comes around 1.177 ampere meter square. 1.17 means the nearest value is 1.2. Answer is B. So the magnetic dipole moment of the coil PM is equal to 1.2 ampere meter square. புரிஞ்சுதா? அவ்வளோதான்.
யூனிட் எல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். ஆல்ரைட், ரைட். A thin insulated wire forms a plane spiral of n equal to 100 tight turns carrying a current I equal to 8 milliampere. The radii of inside and outside turns are A equal to 50 mm and B equal to 100 mm respectively. The magnetic induction at the center of the spiral is. ஸோ ஸ்பைரல்னாலும் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறோம். 100 டைட் டர்ன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே 100 டர்ன்ஸ்னு சொல்கிறதுக்கும் இங்கே 100 டர்ன்ஸ்னு சொல்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே இருக்கிற 100 டர்ன்ஸுக்கும் ரேடியஸ் இஸ் தி சேம். இங்கே ரேடியஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே இதான் ஆக்சிஸ் ஆஃப் தி ஸ்பைரல்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டர்னோட ரேடியஸ் ஏ, லாஸ்ட் டர்னோட ரேடியஸ் பி. ஏக்கும் ஏ வேறு, பி வேறு. ரேடியஸ் இஸ் நாட் the same. So radius change ஆகிறதுனால the number of turns per unit length in the radial direction is going to be different. I am repeating. Radial direction ல இதான radial direction from the center towards the periphery போனீங்க அப்படின்னா இதான் radial direction. The radial direction and number of turns per unit length is not the same. Whereas இந்த மாதிரி straight solenoidல it is going to be the same. அப்படிதானே? ரைட். அப்போ இங்கே டைரெக்டாக நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னா மியூ நாட் ni by 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடுவோம்ல, அப்படி பண்ண முடியாது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, பை டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N by L அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் இருக்குது, ஏற்கனவே பண்ணியிருப்போம். ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், இதுதான் ஸ்மால் n. அப்போ கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஸ்மால் l இன்ட்டு எல், ஸ்மால் n இன்ட்டு டோட்டல் லென்த்துன்னு தெரியும். இது ஒரு ஆல்ரெடி நம்ம டெரிவேஷனில் படிச்சிருக்கோம். இங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி காயிலுக்கு கேபிட்டல் எல்னு சொல்லிடலாம். பட் இங்கே லென்த் அப்படிங்கிறது அலாங் தி ரேடியல் டைரெக்ஷன். இந்த ரேடியல் டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரெக்ஷனில் இதுதான் எனக்கு ஆக்சுவலாக லென்த். அப்போ இந்த லென்த் என்ன, இந்த பாயிண்டில் ரேடியஸ் பி, இந்த பாயிண்டில் ரேடியஸ் ஏ. அப்போ டோட்டல் லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு என்ன, பி மைனஸ் ஏன்னு நமக்கு தெரியும். சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டேக் ஒரு எடுத்துக்கிறேன். ஸோ டேக் சம் பாயிண்ட் அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ். இது ஒரு ரேடியஸ் எக்ஸில் ஒரு பாயிண்ட் அண்ட் தென் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸில் இன்னொரு ரேடியஸ் எடுத்துக்கிட்டோம்னா, வாட் இஸ் திஸ் கேப், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்க கேப் என்ன, டிஎக்ஸ். அப்படி தானே? So dx let dx be the radial distance. Okay, in the dx number of turns is என்ன, எப்படி கண்டுபிடிப்போம், into small n is equal to capital N. So n is equal to small n into total length. So I am taken a small elemental strip. So capital N is equal to small n into dx. இந்த finding எனக்கு தெரியும். ஓகே, இது கொண்டு வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் அ ரிங் கேஸஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, ஈக்குவேஷன் பி இஸ் ஈக்குவல் டு, ஆனால் நான் ஃபுல் ரிங்க்கு கண்டுபிடிக்கலை, ஒரு சின்ன ஸ்ட்ரிப்புக்கு தான், ஒரு அலாங் தி ரேடியஸ் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்து அதில் தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டிபி. ஃபார்முலா என்ன, மியூ நாட் கேபிட்டல் என் ஐ பை 2 into length இல்லைன்னா டிஸ்டன்ஸ்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு கேபிட்டல் என் என்ன, n இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, திஸ் இஸ் கேபிட்டல் என். ஐ பை 2 இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கேன், எக்ஸ் டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது போட்டுக்கலாம். என்ன போடலாம், மியூ நாட் n I by 2 into integral dx by x. dsங்கிறது இந்த சின்ன ரேடியல் டிஸ்டன்ஸ். ஆனால் எங்கேருந்து எங்கே இன்டெகிரேட் பண்ணணும், யூ ஹேவ் டு இன்டெகிரேட் இட் ஃப்ரம் a to b. இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன ஆகுது, மியூ நாட் n I by 2 into ln of x, not n I by 2 into ln of x
limits என்ன a to b. Substitute பண்ணோம் அப்படின்னா this is equal to mu naught n I by 2 into ln of b by a. Small n is equal to என்னன்னு தெரியும். What is small n is equal to? இது வந்து small n is equal to capital N by what is the dx for this coil? B minus a. N, small n is the total number of turns for a radial length of b minus a. We can substitute that. So mu naught into capital N I by 2 into b minus a into ln of b by a. Okay. So substitution mu naught enna? So mu naught is equal to 4 pi into 10 power minus 7. Total number of tight turns என்னன்னு கொடுத்திருந்தாங்க 100. I was given as 8 milliampere. So 10 power minus 3 divided by 2 into b என்ன 100 mm minus 50 mm. இதை மீட்டருக்கு மாற்றணும்னா என்ன பண்ணுறணும் into 10 power minus 3 ln of b by a 100 by 50 ரெண்டையுமே மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. So this comes around b is equal to 6.96 into 10 power minus 6 Tesla, or it is approximately equal to 7 into 10 power minus 6 Tesla. Minus 6 na micro. So this is equal to 7 micro Tesla. Option B. Okay.